எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னென்ன முழக்கங்கள் வைக்கப்படுகிறது? முழு விவரங்கள். சலோமி, இரண்டாவது நாளாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக அயோத்தியில் நன்கொடை திருட்டு உள்ளிட்ட பிரச்சனைகள், அதே போல நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான அந்த தாக்குதலுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நடைபெற்ற பிரக்யாராஜ் கும்பமேளாவின் போது ராமர் கோயிலில் தினமும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வழிபட்டனர். அப்போது பக்தர்களால் வழங்கப்பட்ட தங்கம், வெள்ளி, பணம் உள்ளிட்ட காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார்கள். அதே போல இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இருந்த போதிலும் பாஜக அரசு இதனை கண்டுகொள்வதாக இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து நாடாளுமன்ற வளாகத்தில் சமாஜ்வாதி கட்சி எம்பிக்கள், அதே போல காங்கிரஸ் எம்பிக்கள் பிரியங்கா காந்தி தலைமையில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகள் என்பது அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அந்த போராட்டத்தின் போது தடியடி எல்லாம் நடத்தப்பட்டது. அதே போல மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவு என்பது திரும்ப பெறப்பட வேண்டும் என்பது மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது அவர்களுடைய கோரிக்கைகளில் 3 கோரிக்கைகளில் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. ஆனால் தற்போது வரை மத்திய அரசு அதனை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கிறது. இந்த நிலையில் அயோத்தி, நீட் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது பிரியங்கா காந்தி தலைமையில் தற்பொழுது இந்த போராட்டம் என்பது முன்னெடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராக எம்பிக்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.